ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு மாஸ்க் வீடியோவை எப்படி உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம மாஸ்க் வீடியோ உருவாக்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணது இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி நியூங்கிறத கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலரில் பிளாங்கான ஃபோட்டோ தான் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் சூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நியூங்கிறத கொடுத்துட்டு ஒரு பிளாக் கலரில் பிளாங்கான ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு பிளாங்கான ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தான் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ மாஸ்க் வீடியோவை உருவாக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிளாங்கான ஒரு ஃபோட்டோ பிளாக் கலரில் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணி முடிச்சதும் இதில் கேன்வாஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான கேன்வாஸை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். கேன்வாஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்க்ரீன் தான். இப்போ இப்போ நீங்கள் லாங் வீடியோ உருவாக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் எப்படி வெர்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா? ஐ மீன் ஹரிசாண்டலாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஹரிசாண்டல் ஸ்க்ரீனா இல்லை வெர்டிக்கலான ஸ்க்ரீனான சூஸ் பண்ணிக்கணும். அதுதான் கேன்வாஸு. இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் உருவாக்க போகிறது லாங் வீடியோவில் ஷார்ட்ஸுக்கு தான் உருவாக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ரீல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ரீல்ஸ் எல்லாம் எப்படி வெர்டிக்கலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீனு? அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் லாங் வீடியோ உருவாக்க போகிறதா இருந்தால் அந்த மாதிரி யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நான் வெர்டிக்கலான ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கேன்வாஸை சூஸ் பண்ணி முடிச்சதும் டிக்கு கொடுத்துருங்க. ஸோ வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இனிமேல் தான் நம்ம எந்த ஃபோட்டோவை நீங்கள் மாஸ்க் வீடியோவை உருவாக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணணும். அதுக்கு ரெண்டாவது லேயராக தான் நம்ம அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஃபில்டருக்கு பக்கத்தில் பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவை அந்த மாதிரி மாஸ்க் வீடியோவை உருவாக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் சூஸ் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோ தான் ஒரு மாஸ்க் வீடியோவாக உருவாக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் எந்த ஃபோட்டோ மாஸ்க் வீடியோ உருவாக்க போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிஐபியில் செலக்ட் பண்ணி முடித்ததும் நம்ம இந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் பண்ணணும். அதாவது ஃபிட் பண்ணணும். அது எப்படின்னா, இந்த டிக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? கீ ஃப்ரேம்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு மேலே பாருங்கள், ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். அவங்க மேலே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணதுமே இந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆகும். இப்போ நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணால் அந்த ஃபோட்டோ அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆகிரும். ஸோ ஃபிட் பண்ணி முடிச்சதும் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இனிமேல் தான் நம்ம அந்த மாஸ்க் சூஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பிஐபிலே பாருங்கள். இதில் நிறையாவே ஃபீச்சர்ஸ் நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபில்ட்ரு, அனிமேஷன், க்ராப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே. இது அப்படியே தள்ளி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாஸ்கில் தான் போய்ட்டு நம்ம எந்த மாஸ்க்கு, அதாவது நான் ஸ்க்ரீனில் காட்டின பார்த்தீங்களா ஒரு மாஸ்க் வீடியோ, அந்த மாதிரி மாஸ்க் வீடியோ உருவாக்குறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பர்டிகுலரான ஒரு மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க்கு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மாஸ்கில் நிறையவே மாஸ்க் இருக்குது. பட் நான் ஸ்க்ரீனில் காட்டின மாதிரி அந்த மாஸ்க் வீடியோ உருவாக்குறதுக்கு நான் சொல்கிற அந்த ஆப்ஷன் அந்த மாஸ்க்கு மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அது என்னென்னா, ஃபஸ்ட் நான் அந்த மாஸ்க்குங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ணது இதில் பாருங்கள், நிறையவே மாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. வட்டமாக, ஹார்ட் ஷேஃபில், இந்த மாதிரி நிறைய ஷேஃபில் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். இதில் ரெண்டாவதாக இருக்குது. இந்த மாஸ்க்கை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாஸ்க்கு சூஸ் பண்ணால் தான் நான் ஸ்க்ரீனில் காட்டினா அந்த மாதிரியான மாஸ்க் வீடியோ உருவாக்கிக்க முடியும். ஸோ இப்போ நான் இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மாஸ்க்கை கொஞ்சம் சின்னதாக்கிக்கணும். நீங்கள் 2 விரல வச்சு அப்படியே நீங்கள் சுருக்குனீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் அப்படியே சுருங்கி சின்னதாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் சின்னதாக்கிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு மட்டும் சின்னதாக்கிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக்கிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கிராஸாக மாற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த அந்த மாஸ்க் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கிராஸில் தான் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாஸ்க்கு. ஸோ அதனால் நான் கிராஸாக வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாஸ்க்கு டாப்பில் வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாஸ்க் டாப்பில் இருந்து தான் பாட்டமுக்கு போயிருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் வச்சுக்கிறேன். மற்ற ஃபோட்டோலாம் தெரியலேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இனிமேல் தான் தெரியும். நான் கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மாஸ்க் அப்படியே டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் வரும். ஸோ அப்போ அந்த ஃபோட்டோ எல்லாமே தெரியும். ஸோ ஃபஸ்ட் நான் டாப்பில் வச்சுக்கிறேன். டாப்பில் வச்சுட்டு மாஸ்க்கை சூஸ் பண்ணி இந்த மாதிரி டாப்பில் வச்சுட்டு நம்ம இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஸோ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கீ ஃப்ரேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டிக் ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு, அதாவது கீழே பார்க்குற மாதிரி இருக்கும் முக்கோணமாக. பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் கீ ஃப்ரேம்ஸு. இதை கிளிக் பண்ணது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாஸ்க்கை
ஸ்டார்டிங்கில் டாப்பில் இருக்கும். நம்ம எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் கொண்டு வரணும். அப்போ வந்து மறுபடியும் கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்தோன்னா அந்த மாஸ்க்கை வந்து டாப்லேருந்து பாட்டமுக்கு கிராஸ் ஆகிற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ அதுதான் அந்த மாஸ்க் வீடியோ. இப்போ நான் வந்து வரிசையாக செஞ்சு கட்டேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து டாப்பில் வச்சுக்கிட்டு நான் அந்த மாஸ்க் இங்கே வச்சுக்கிட்டு கீ ஃப்ரேம்ஸை கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் அந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துக்கிறேன். எண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மாஸ்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாஸ்க்கை நம்ம வந்து பிஐபியில் போய்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க்கை வந்து செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி டாப்பில் வச்சுக்கிட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க. டாப்பில் வச்சுட்டு அப்புறம் தான் அந்த கீ ஃப்ரேம்ஸை கொடுத்தோம். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து தலைகீழ பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் வீடியோ வராது. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பிஐபியில் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கீ ஃப்ரேம்ஸை கொடுக்கணும். ஸோ அடுத்து கொடுத்து முடிச்சதும் அந்த எண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மாஸ்க்கை கொடுத்து அந்த பாட்டமுக்கு அந்த டாப்பில் இருந்த அந்த மாஸ்க் அப்படியே பாட்டமில் கொண்டு வந்துக்கோங்க. பாட்டமில் கொண்டுட்டு வந்து மறுபடியும் அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் அந்த கீ ஃப்ரேம்ஸ் அது நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து செலக்ட் ஆகிடும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த கீ ஃப்ரேம்ஸை கொடுத்தா போதும். எண்டிங்கில் நீங்கள் மாஸ்க் வந்து டாப்லேருந்து பாட்டம் கொண்டு வந்தாலே போதும். மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக பாட்டமில் வந்து செலக்ட் ஆகிடும். ஐ மீன் வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து பாட்டம்லேருந்து கீழே வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாஸ்க்கு டாப்லேருந்து பாட்டமுக்கு அழகாக கிராஸ் பண்ணி வரும். இப்போ நான் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த ரிசல்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படின்னு. அழகாக எப்படி வந்து இந்த மாஸ்க்கு கிராஸ் ஆகி வருது பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் இந்த மாஸ்க் வீடியோ உருவாக்கணும். ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலரில் ஒரு பிளாக்கான ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் போய்ட்டு பிஐபியில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை அந்த மாஸ்க் வீடியோவை உருவாக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு செலக்ட் பண்ண கையோட அடுத்து மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? மாஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கணும். அதுவும் கரெக்டாக ரெண்டாவதாக இருக்க இந்த மாஸ்க்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கீ ஃப்ரேம்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ கீ ஃப்ரேம்ஸை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துடணும். நீங்கள் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா அந்த வீடியோட எண்டுக்கு வந்துடலாம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மாஸ்க் கொடுத்துட்டு அந்த மாஸ்க் வந்து டாப்பில் இருக்கும். அது வந்து பாட்டமில் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு ஆரோ மார்க் வந்து அந்த கீ ஃப்ரேம்ஸோட ஆரோ மார்க் வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா அந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ ஃப்ரேம்ஸ் மூலமாக டாப்பில் இருக்கிற அந்த மாஸ்க்கு அழகாக அந்த ஃபோட்டோ அப்படியே கிராஸ் பண்ணி பாட்டமுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி கிராஸ் பண்ணி வரும்போது அந்த இடையில அந்த மாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஃபோட்டோ எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இப்படி தான் அந்த மாஸ்க் வீடியோ வந்து உருவாக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் ஒன்றுமே இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பிளாங்காக ஒரு ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பில் பிஐபியில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை மாஸ்க் வீடியோவாக உருவாக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது ஸ்டெப்பில் வந்து அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க்குங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு ரெண்டாவதாக இருக்கிற அந்த மாஸ்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து லாஸ்ட்டில் போய்ட்டு மறுபடியும் அந்த மாஸ்க்கை வந்து டாப்பில் இருக்கிற அந்த மாஸ்க்கை பாட்டமில் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் அந்த கீ ஃப்ரேம்ஸை ஃபிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக அந்த மாஸ்க் வந்து டாப்லேருந்து பாட்டமுக்கு கிராஸ் ஆகி வரும். ஸோ இதுதான் அந்த மாஸ்க் வீடியோ. ஸோ இப்படி தான் கைஸ் அந்த நீங்கள் எந்த மாஸ்க் வீடியோ உருவாக்குறதா இருந்தாலும் சரி அது இப்படி தான் கைஸ் உருவாக்கணும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.